வெல்கம் பேக் டு சேனல். நான் உச்சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைவல் லான்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன படம் தான் யோசிக்கிறீங்க? வாழைன்ற படம். இந்த படத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் அண்ட் பாரஞ்சித் அண்ட் சந்தோஷ் நாராயண் இவங்க எல்லாம் இந்த ட்ரைவல் லான்ச்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை. ப்ளஸ் நீங்கள் வந்து பெரிய பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும். அதை பார்த்து என்னோடய கலையை, என்னோடய அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும். அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், பாலையாக இருக்கட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க பைசனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கிறோம். அப்படி ஒரு அந்த மாதிரியே நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. முதல்ல ஹாட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படமெல்லாம்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இந்த கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட, இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 50 லட்ச ரூபா அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை. ஏன்னா இது எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் வந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்போ வந்து இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிவிடுவேன், இது எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ மாமன்னன் கேப்பில் இந்த படத்தை நான் வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. என்னோடய பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. ஏன்னா அவங்க சின்ன பெண்ணாக இருந்தாங்க இந்த படம் எடுக்கும்போது. இப்போ வளர்ந்துட்டானுங்க. பைசன் எடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போடு நின்றுட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் வந்து 1.5 வருஷமா நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க. மாமன்னு எடுத்த ஓகே, அடுத்து பைசன் படம் எடுக்க வந்துட்டா, எங்களை எப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க 2 பேருமே. சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு. அப்போது அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெலாம் எவிடன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால் ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வந்து இது எப்போ பண்ணுவார்லாம் யோசிக்காமல் நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அது ஃபஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சிதனா இருக்கார், அவர் கூட நான் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்கார், அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு, ரெட் ஜெயிண்டு, அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ள, இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய
ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். அவங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்ன சொல்கிறது, என்னோடய இயக்குனர் ரஞ்சிதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக, 4வது படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம்னு சொல்கிறது. இப்போ கூட உதடு ஒட்டாமிச்சுக்க தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம உதடில் ஒட்டாமிச்சிட்டுனா டகடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உள்ளுக்குலேருந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அப்போ யோசிப்பேன், இது உள்ளே கிடந்திருக்கு, நமக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பார், டேய் நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்கு, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்றது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கான், என்னவா ஆகிக்கிட்டு இருக்கான், என்ன பேசுகிறான், இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்குது. இப்போ இந்த மேடை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்கள, என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன். இந்த 2 பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வழி தேடி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க. இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவங்களை கூட்டி வந்துட்டேங்க. இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான், அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தை நடிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா இந்த வயசுல நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ என் மண்டைக்கு தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிலும் தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசுல தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை நான் வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை, நீ ஒரு விக்டிமாவே இருந்திருக்க. அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பின் வாங்கிடாத. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை, உனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததியினருக்கான கதை. அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத. நீ என்ன ஆனாலும் மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி இன்னும் என்ன சொல்றது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே நாளாகும். என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். அப்படியாப்பட்ட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னோடய இயக்குனருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோடய இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னைய கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது ஒருத்தர் ஃபோன் வந்துச்சு, நான் முதல்ல யோசிக்கிறது நான் அன்றைக்கி என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன். சுற்றி முற்றி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது அதிகம் பேசியிருந்தோமா, ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்ட பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி உன்னை பற்றி அப்படிம்பாரு. எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். இவன் எப்படி 12 மணிக்கு போய் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இவருக்கு மட்டும் இதே பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, நீ ரொம்ப நீ கலை, நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் இருக்கிறதுனால தைரியத்தில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். அப்புறம் ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறதுல அவருக்கு நிகரான யாருமே நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு இருப்பார், அவர் முட்டுவார், மோதுவார், எல்லாம் பண்ணுவார்.
கலகங்களை உருவாக்குவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு இப்போ இவ்வளோ என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, ரெண்டு பேர்த்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பார்த்தாது. அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும். வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதய் சார் முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன். மாமன் ரிலீஸ் ஆகும் முன்னாடி உதய் சார் அந்த படம் பார்த்துட்டாரு. சார் நீ என்னையும் யோசிக்காதீங்க, தேட்டருக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு. என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு நினைக்கிறேன் உங்ககிட்ட, அப்படி தானே? நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு பேச்சுட்டு நீ தான் மூர்த்தி சார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு. மாமன்னன் ஆகட்டும், மாமனோட வெற்றியாக இருக்கட்டும், இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு. வாழையெல்லாம் மூர்த்தி சாருக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார், நீங்கள் பயப்படாதீங்க, இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால் ரெட் ஜெயினுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது, யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சித் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனலாக ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரெட் ஜெயின்ட்டை பண்ண சொல்லுவோம், இப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தது, வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார், நீங்களே பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 hours பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு தெளிவா நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம், நான் இந்த படத்தில் இருக்கணும் இல்லை, அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும், என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கிருந்துச்சு. ஒரு மாஸ்டர் கண்ணு கலங்கணும் பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல. அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார். அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த படத்தில் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த டீமில் சந்தோஷ் சார் சொல்லணும். சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷ் சாருக்கு எனக்கு ஒரு மேஜிக் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம். ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போதும் சரி, என்னோட டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் படம் முடிச்சுட்டு வந்து அங்கே பாதி பாட்டு வாங்குவேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும், என்னோடய வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய மம்மாலேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன். அது ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவைவாயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது. இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும். வாழையும் அப்படி தான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. வாழை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படத்தில் பாடல்கள். நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு தான். இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின் ஒரு ஒப்பாரி பாடல் இருக்குது. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில. டக்குன்னு ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம், அது டக்குன்னு வந்துடுச்சு, எழுதிட்டோம். ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கரெக்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில். ரொம்ப நன்றி சார், எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டீம் கேமராமேன் இன்னைக்கு வர முடியல, அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு, எடிட்டரும் வர முடியல. அப்புறம் வந்து குமார்னா ஆர்டேட்டர், எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோட ஆர்டிஸ்ட்டு நிகிலா அம்மல், அப்புறம் திவ்யா துரைசாமி, அப்புறம் கலையரசன், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு, இதுதான்
இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பட கதை என்ன மாதிரியான கதை, இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேற ஏதாவது யோசிக்கிறான், இது வந்து சினிமாவாக நடக்காது, நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இதில் வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலை, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க், மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசில், அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலைவாசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக. ஒரு 5 தாக்குனா 100 கிலோ உங்களை 5 வாழை தாக்குனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் மேலே ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஷார்ட்ல ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கு தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஊருக்காக மாதிரி போயிட்டு இருப்பாங்க, பாவமாக இருக்கும். இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துருமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவங்களுக்கு பெரிய உந்துவாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்த பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன். அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாய்ஸ்வராஜ் அவங்க இப்போ தான் என்ன கேட்டாங்க, என்னது இது நானா ப்ரொடியூசரு மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு. அந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதானே அது என்னோட ஊர், அது என் ஊர், அவங்க சேலம். அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணிப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க நன்றி. எனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் லவ் பண்ண காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன். உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சேல்வி சார் காட்ட கூட செய்யல. அதுக்கு எங்கள் டேரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு எங்கடா அதுக்கு படம் பார்த்துட்டு வெளியே வர அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வர, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன எழுதிக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன். எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாரும் பேசிகிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி டேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, அஸ்டேட் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம்புறது இருக்குல்ல. நானே தங்கமீன் ஒன்று எங்கள் டேரக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கேட்கறது எந்த டிக்கெட் கேட்பாங்க. அந்த அதுதான் எங்கே போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுப்பேன். அவங்க கூட்டத்துக்குள்ள நெளிஞ்சு போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணக்கு ஒரே ரீசன். அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடகம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதிமுகத்துக்கு தான் நாடக காதல். அப்போ நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவளோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இதை போடலாமா, தூக்கிடலாமா, பேக மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான். இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை.
இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜை மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியேறும் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுகிறீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழை மூலமாக நான் ரொம்ப நம்புறது, நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறத பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஆகஸ்ட் 23 சொல்லலாங்க சார், ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் எங்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ்லேருந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இது எமோஷனான விஷயமா தான் இருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, யாராவது மறந்துருந்தா, அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. யோசிச்சு பார்த்தா 2 பேருமே ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். பையன் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம். ஒரு 10-15 ஹீரோட்டுக்காக சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் கூட இன்னைக்கு மாவீரன் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து ஒரு படம் நேற்று முந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் நீங்கள் அவர் ப்ரொடியூசராக இருக்கா, நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும், அதிகமான உழைப்பிலையும், கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்கள்லாம் ஒரு பெரிய உன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். ஆகஸ்ட் 23க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். உண்மையிலே தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்த மாரி செல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்னைக்கு வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல, தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு ஹாட் ஸ்டாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆன உடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை ரொம்ப கவனிச்சாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. கண்டென்ட்டாகவே தூக்கி வைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது ஒரு பெரிய சவால் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் அந்த வகையில் மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை ஹாட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிவி ரைட்ஸும் ஈஸியாக விட்டுருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களோட சேட்டலைட்டுக்கு இது ஒத்து வராது, எங்கள் சேனலுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக
தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல. நிறைய தயாரிப்பாளர்கள் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் தி வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்கிறது, வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க. சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை. ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, உணர்வு வச்சுக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்றதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது, லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது. ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் ராம் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான், நானும் பார்த்துருக்கேன். அண்ட் அவருடைய அக்கறை, அவனை உருவாக்கிய விதம், அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் இந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்ட் நானும் மாரி செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்வீன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியரும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ 6 லட்சன்றது வந்து ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது. கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியே மாமே சரி சரி அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீமெல்லாம் விட்டுறாத, புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அன்றைக்கி நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் வரும்போது, மாமே இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிவிட்டு வாங்க,
அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார். நான் தனியாக கூவிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோட அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும். நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் 2 பேரும் பர்ன் அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோலன்னொன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது. அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்துருமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார் என்கிட்ட. கண்டிப்பாக வரும், பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை. நான் ஒரு 20 மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித், மாரி, ராம் சார், தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியேறும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாக எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்தில் வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கலான்னு சொல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.